என்ன பிள்ளைங்களா, நலமா இருக்கீங்களா? இது கேபிஎஸ் கிரியேஷனோட கதை நேரம். அத்தை இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கதை சொல்ல போறேன். கேட்க தயாரா? கதையின் தலைப்பு ஒத்த சொல்லால. நிசப்தம். ஒரே நிசப்தம். ஒரு அறையில் 31 பேர் இருந்தும் அப்படி ஒரு அமைதி, மயான அமைதி என்பார்களே, அது இதுதானோ? மார்கழியின் பனியோடு மெல்லிய வாடை இதமாக வருடி செல்கிறது. மின்சாரம் இருந்தும் என்னை ஏன் கவனிக்கவில்லை என்கிறது மூவிதழ் கொண்ட காற்றாடி. அதன் முனகல் சப்தம் இன்மையாலோ என்னவோ இத்தனை அமைதி. இங்கு மட்டும் ஒரு கவிஞன் இருந்திருந்தால் காவியம் சமைத்திருப்பான். கதாசிரியன் இருந்திருந்தால் ஒரு திரைக்கதையை கண்டிருப்பான். கொள்ளை கூட்ட தலைவன் இருந்திருந்தால் கூட பெரிய வங்கிகளை அல்லது ஏடிஎம் லாக்கரை எப்படி லாபகமாய் பிறர் அறியாமல் கொள்ளையடிக்கலாம் என பற்பல சதித்திட்டம் தீட்டியிருப்பான். அவ்வப்போது ஜன்னல் அருகே வந்து கீச்சிடும் சிட்டுக்குருவியையும் என் தலைக்கு மேலே மேலே வட்டமிட்டு கண் சிமிட்டி செல்லும் வண்ணத்து பூச்சியையும் தவிர இந்த அறையில் இயக்கம் என்பது இல்லாமல் இருந்தது. இங்கு வருவதற்கு முன்பு கூட எத்தனை ஆசை, எத்தனை கனவு, அம்மாவின் ஆசை, அப்பாவின் கண்டிப்பு, அக்காவின் அக்கறை. எனக்காக அத்தனை பேரும் ஒரு வாரமாக டிவி கூட பார்ப்பதில்லை. அம்மாவோ தெருமுனை பிள்ளையாருக்கு காலை 5 மணிக்கே நாள் தவறாது விளக்கேற்றுகிறாள் எனக்காக. அப்பாவோ எனக்கு பிடித்த வண்ணத்தில் பார்த்து பார்த்து தேடி தேடி கொண்டு வந்திருக்கிறார். அக்காலோ தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பக்கம் பக்கமாக பட்டியலிட்டு உரைத்திருக்கிறாள். இவற்றுக்கெல்லாம் பலன் இருக்குமோ இருக்காதோ தெரியவில்லையே. இந்த அறை ஒரு பெரிய மருத்துவமனையில் ஐசியூவாக இருந்தால் கூட ஒரு நோயாளியின் வலியால் எழும் முக்கல் முனகல் சப்தத்தையோ அல்லது அங்கே அந்நோயாளியை யமனின் பாச கயிற்று நின்று விடுவிக்க குத்தூசியை கையிலே ஏந்திய செவிலியரின் சின்னஞ்சிறு அதட்டல் அல்லது ஆறுதல் மொழிகளையோ தாங்கி இருந்திருக்கும். ஆனால் இவ்வரையில் அதுவும் இல்லையே. இத்துணை பேரிருந்தும் காற்றில்லா அல்லது ஆளில்லா வானவெளியில் எங்கனம் ஒளியின் அரவம் அற்று நிர்மலமான அமைதி நிலவுமோ அப்படி ஒரு அமைதி. நானும் எத்தனை முறைதான் ஒரே காலை புரட்டி புரட்டி பார்ப்பது. கண்ணிருந்தும் குருடனா நான்? ஒன்றுமே தெரியவில்லையே. பிரகாஷை கஞ்சாடையாலே கேட்டேன். அவன் உரைப்பது ஒன்றுமே விளங்கவில்லையே. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்றாரே வள்ளுவன் தாத்தா. அதுபோல் அல்லவா இருக்கிறது. பாவம், அவன் தான் என்ன செய்வான்? அவனுக்கும் தெரியாதே. முட்டி பார்த்தேன், முனகி பார்த்தேன். எதற்கும் பலன் இல்லையே. நான் ஒன்றும் இத்தனை கீழ்த்தரமானவன் அல்ல. ஒன்றுமே விளங்கவில்லையே. என் கண்கள் என்னையே அறியாமல் சொட்டு சொட்டாய் நீர் சொரிந்தது போக வர்த்தாப்பியலில் வானம் வார்த்தது போல பொழிய ஆரம்பித்திருந்தது. உலகமே சூன்யமாய் மாயையாய் தாய்மொழியே மறந்தது போல மனம் மிகவும் கனத்தது. ஆதரவு கரம் யாரேனும் நீட்ட மாட்டார்களா? எங்கேனும் ஓடிவிடலாமா? மீண்டும் தாயின் கருவறைக்கு உள்ளேயே ஒளிந்து கொள்ளலாமா? என்ன செய்ய? நான் என்னதான் செய்ய? ஒன்றுமே புரியவில்லையே. இந்த இருக்கையில் அமர்ந்து 5 நிமிடங்கள் தான் ஆகின்றது. ஆனால் எனக்கோ 5-6 யுகம் போல் அல்லவா தோன்றுகிறது. அம்மா, என்னை காப்பாற்று என்று யானை போல் பிளிருவோமா? சே, பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பர்? ஓவென்று ஒப்பாரியிட்டு அழலாமா? அதுவும் இயலாது. நான் யார்? என் தகுதி என்ன? நான் போய் அப்படி செய்வதா? அதற்காக சும்மாவே இருந்துவிட முடியாதே. அத்தனை பேரின் கைகளும் பம்பரமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறதே. என்னால் மட்டும் இயலவில்லையே. ஒருவேளை இந்த தாள் பிரத்யேகமாக எனக்கு மட்டும் வடிவமைக்கப்பட்டிருக்குமோ? செய்வினை செய்திருப்பார்களோ? யாரேனும் பில்லி சூனியம் வைத்திருப்பார்களோ? நான் வைத்திருக்கும் வெண்ணிற ஐயனார் கோவில் திருநீற்றுக்கும் அம்மா பக்தி கலந்து பாசத்தோடு இட்டுவிட்ட வீரகாளியம்மன் கோவில் குங்குமத்திற்கும் சக்தி இல்லாமல் போயிற்றோ? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அம்மா நிதம் நிதம் குளித்து வீடு வாசல் பெருக்கி கழுவி சுத்தபத்தமாக ஆச்சார நியதிப்படி படுபவ்யமாக பயபக்தியோடு சாமி கும்பிடுகிறவள் ஆயிற்றே. இப்படி நேர வாய்ப்பே இல்லை. அப்பொழுது என்னதான் ஆயிற்று? என்னை கோபத்தோடு பாட்டி எப்போதாவது திட்டுவாளே, உதவாக்கற மரமண்டன்னு. நிஜமாவே நான் அப்படி ஆயிட்டனா? இல்லை இல்லை, நிச்சயம் இல்லை. நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய முட்டாள் இல்லை. எனக்கும் ஓரளவு தெரியும் தான். ராப்பகலாக விழுந்து விழுந்து ரவி படிப்பது போல் படிக்காவிட்டாலும் ஓரளவு படிக்கக்கூடியவன் தான். அப்படி இருக்க ஏன் ஒரு கேள்விக்கு கூட எனக்கு விடை தெரியவில்லை? முதலில் கேள்வியே புரியவில்லையே. ஒரு வாரத்திற்கு 6 வகுப்பு, 4 வாரத்துக்கு 24 வகுப்பு.
அப்படி இப்படி என்று 20 வகுப்பிலும் நடந்திருக்கும். 3 மாதத்தில் 60 வகுப்பில் ஒரு நாள் கூட, ஒரு வகுப்பில் கூட இந்த வினாத்தாளில் உள்ள சொற்களை கேட்டது போல் கூட இல்லையே. நான் என்ன செய்ய? கடவுளே, கடவுளே, நான் கதறுவது உன் செவிகளில் விழவில்லையா? எப்படி விழும்? நான் கத்துவது என் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ரகுவிற்கு கூட கேட்டிருக்காது. இது தேர்வு அறை ஆயிற்றே, வேறு என்ன செய்ய? இறைவா, இறைவா, இறைஞ்சுகின்றேன். குறைந்தது தேர்ச்சி விடுகாட்டிற்கேனும் வழிகாட்டேன். அனைவரது கைகளும் இயக்கத்தை நிறுத்தின. கண்களோ அவ்வாசிரியர் மீது குவிந்தன. ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் क्वेश्चन பேப்பர் ஆன்சர் ஷீட் வந்ததா? எஸ் மிஸ். 9 உங்க क्वेश्चन பேப்பர்ல 2492 ன்னு லெஃப்ட் சைடுல கோட் நம்பர் இருக்கா பாருங்க. 8க்கு 7813, 7க்கு 4032. சரியா இருக்கா? செக் பண்ணிக்கோங்க. அட பாவி, என்ன இப்படி புலம்ப விட்டுடியே. மிஸ், நான் 7th, என்னோட क्वेश्चन பேப்பர்ல வேற நம்பர் இருக்கு. இது நான். சாரிப்பா, மாத்தி கொடுத்துட்டேன். இந்த உன்னுடைய क्वेश्चन பேப்பர். ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வாங்கியது போல் அப்படி ஒரு பூரிப்பு. ஏன் என்கிறீர்களா? இந்த வினாத்தாளில் உள்ள பெரும்பாலான வினாக்களுக்கு எனக்கு விடை தெரிகிறதே. குறைந்தது 70 மதிப்பெண்ணும் என்னால் எடுக்க இயலும். சாரிப்பா, இந்த ஒத்த சொல்லால என் உசிரியே திருப்பி கொடுத்துட்டாலே இந்த மிஸ். என்ன பசங்களா, நம்மள சில பேருக்காவது இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு இனிமே கிடைக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பதட்டப்படக்கூடாது. ஏன்னா பதட்டம் அதிகமானா படிச்சதெல்லாம் மறந்துடும். பொறுமையா இருக்கணும். எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ற தைரியத்தை வளர்த்துக்கணும். எதையும் இலகுவா கையாளணும். துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமெத்தை, பயந்தவனுக்கோ பஞ்சுமெத்தையும் தூக்கு மேடை. அதனால தைரியமா இருக்கணும். என்ன, சரியா பிள்ளைங்களா? அத்தை சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.